மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நெல்லித்தோப்பு தொகுதியில் தேசிய மக்கள் மன்றத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களுக்கு நெல்லித்தோப்பு தொகுதி தேசிய மக்கள் மன்றம் சார்பில் தொகுதி தலைவர் விஜயராஜ் தலைமையில் மேளதாளங்களுடன் பட்டாசு வெடித்து மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நெல்லித்தோப்பு சிக்னலில் இருந்து அருள் படையாட்சி வீதியில் புதிதாக அமைந்துள்ள தேசிய மக்கள் மன்றத்திற்கு மகளிர் பூத்தூவி தொகுதி தலைவர் விஜயராஜ் தலைமையில் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்கள் தேசிய மக்கள் மன்றத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். பின்னர் தேசிய மக்கள் மன்ற உறுப்பினர்களை 8000க்கும் மேல் இணைத்ததற்காகவும் புதுவையில் முதல் தொகுதியாக சிறப்பாக செயல்பட்டதற்காகவும் தொகுதி தலைவர் விஜயராஜுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் துண்டினை அணிவித்து அவரை மன்ற தலைவர் சேரில் அமர வைத்து சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த தொண்டர்கள் வருங்கால முதல்வர் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் வாழ்க என கோஷமிட்டனர். இந்த விழாவில் மாநில தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் கலந்து கொண்டார். அவருக்கு தொகுதி தலைவர் விஜயராஜ் சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார். பின்னர் விஜயராஜ் மற்றும் தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் இணைந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் சின்னமான சிங்க உருவத்தை வணங்கி விஜயராஜ் தலைமையில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த விழாவில் ஏராளமான பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டு சமூக சேவகர் சார்லஸ் மார்டன் அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மாதந்தோறும் தலா 2 கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரேஷன் கடைகளில் தற்பொழுது சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு 20 கிலோ இலவச அரிசியும் மஞ்சள் கார்டுகளுக்கு 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. மாநிலத்தில் சர்க்கரை நோயாளிகள் பயன்பெறும் வகையில் கோதுமை வழங்க வேண்டும் என்ற குரலும் சட்டசபையில் எதிரொலித்தது. அப்பொழுது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். முதல்வரின் அறிவிப்பு செயல் வடிவம் கொடுத்தும் பணியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை கான்பெட் நிறுவனமான டெண்டர் பணிகளை மேற்கொண்டு வந்தது. தற்பொழுது அனைத்து டெண்டர் பணிகளும் இறுதி செய்து அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 2 கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டது. இத்திட்டத்தை லாஸ்பேட்டை ரேஷன் கடையில் 2 கிலோ இலவச கோதுமையை பொதுமக்களுக்கு வழங்கி முதல்வர் ரங்கசாமி நேற்று துவக்கி வைத்தார். தற்பொழுது அக்டோபர் நவம்பர் மாதத்திற்கு தலா 2 கிலோ வீதம் 4 கிலோ இலவச கோதுமை வழங்கப்பட உள்ளது. இன்னும் 2 தினங்களுக்குள் அனைத்து தொகுதிகளிலும் இந்த 4 கிலோ இலவச கோதுமை விநியோகம் செய்யும் பணி ரேஷன் கடை வாயிலாக துவங்கிவிடும். 20 நாட்களுக்குள் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலவச கோதுமை கையில் சேர்ந்துவிடும். தொடர்ந்து மாதந்தோறும் இலவச கோதுமை தடையில்லாமல் ரேஷன் கடைகளில் இனி வழங்கப்படும் என குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி மங்களம் தொகுதி உருவையாறு செல்வா நகர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் மழை காலங்களில் அருகில் உள்ள ஏரியிலிருந்து வரும் தண்ணீர் குடியிருப்புகளை சூழ்ந்து கொள்வதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஆகையால் இப்பகுதி வழியாக செல்லும் வடிகால் வாய்க்காலை சீரமைத்து 2 புறங்களிலும் சிமெண்ட் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமாரிடம் கோரிக்கை வைத்தனர். அதன்படி
பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 2,23,88,000 செலவில் உருவையாறு தொட்டி பள்ளு மதகு முதல் வில்லியனூர் சாலை வரை கால்வாய் சீரமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வடிகால் வாய்க்கால் சீரமைக்கும் பணி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் அருள்முருகன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், ஒப்பந்ததாரர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி கூனிச்சம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் விநாயகம். இவர் கடந்த 6ஆம் தேதி மணலிப்பட்டு ஆற்றங்கரையிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் இருவரும் படுகாயமடைந்தனர். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் இருவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். 4 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த விநாயகம் கடந்த 10ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் சண்முகம் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தார். விநாயகம் தனக்கு வேண்டப்பட்டவர் என்பதால் வாகன விபத்து வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து கூனிச்சம்பட்டை சேர்ந்த பிரதீப், வீரமணி மற்றும் வசந்த கிருஷ்ணன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் வாகன விபத்தில் உயிரிழந்த விநாயகம் தனக்கு வேண்டப்பட்டவர் என்பதால் வாகன விபத்து வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து இரு தரப்புக்கும் மோதலை உருவாக்கும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சண்முகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டிருந்தது. புதுச்சேரி மாநிலம் ஓசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்தம் பேட் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக கும்பாபிஷேகம் நடைபெறாமலும் கோவில் முழுவதும் சேதமடைந்திருந்த நிலையில் இதனை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தனது சொந்த செலவில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று கூட்டுறவுத்துறை இயக்குநர் இளங்கோவன் தனது சொந்த செலவில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான ஸ்ரீ முத்து மாரியம்மன் கருவறை சிலை, விநாயகர் சிலை, முருகன் சிலை, தட்சிணாமூர்த்தி சிலைகளை ஆலயத்திற்கு அர்ப்பணித்தார். இதனைத் தொடர்ந்து அனைத்து சிலைகளும் பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு ஜனவாசத்தில் வைக்கும் நிகழ்வு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், அவரது துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆகிய தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சமூக சேவகர் சாய்ஜி தியாகராஜன், தலைவர் ஆறுமுகம், நிர்வாகிகள் முருகேசன், ராமலிங்கம், அண்ணாமலை, சரவணன், தேவநாதன், பார்த்தசாரதி, பாண்டியன், பார்த்திபன், ரகுராமன், ஜவகர், ஸ்தபதி, புரிச்சப்பள்ளம், ராஜு உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி முதல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி எனப்படும் எஸ்ஐஆர் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. நவம்பர் 4ஆம் தேதி முதல் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் மூலம் வீடு வீடாக சென்று எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டார்கள். கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களிடம் இருந்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் திரும்ப பெற்றனர். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ரவி பிரகாஷ் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்பு வெளியிட்டார். அதன்படி காரைக்காலில் உள்ள தெற்கு, வடக்கு, திருநள்ளாறு, திருப்பட்டினம், நெடுங்காடு ஆகிய 5 தொகுதிகளில் மொத்த வாக்காளர்கள் 1,69,803 இருந்த நிலையில் தற்பொழுது சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தப் பணியின்படி 1,51,867 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் காரைக்கால் 5 தொகுதிகளிலும் 17,936 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். 10.56% வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். மேலும் நீக்கப்பட்டிருந்த வாக்காளர்களில் யாரேனும் தகுதியானவர்களாக இருந்தால் இன்று முதல் படிவம் எண் 6ஐ பயன்படுத்தி விண்ணப்பித்து ஜனவரி 15 வரை வாக்காளர் பெயரை பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம். அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியுடையதாக இருப்பின் வருகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பெயர்களை சேர்க்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணி செய்பவர்களுக்கு தற்போது 125 நாட்களாக உயர்த்தியுள்ளனர். இதனை உறுதி செய்து 125 நாட்களும் வேலை வழங்க வேண்டும் என்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு உடனடியாக சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு மாவட்ட கடைமடை விவசாயிகள் சங்கம் சார்பில் பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு உடனடியாக சம்பளம் வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அதிகாரிகளை சந்தித்து விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி அரசு வறுமை கோட்டிற்கு உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் குடிசை வீடுகளை கல்வீடாக கட்டுவதற்காக குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் மற்றும் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் நிதி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 9 பயனாளிகளுக்கு நிதி பெறுவதற்கான ஆணை வழங்கப்பட்டது. இதில் 2ஆம் தவணையாக 3 நபர்களுக்கு தலா 1,60,000 ரூபாயும், 3ஆம் தவணையாக 5 நபர்களுக்கு தலா 70,000 ரூபாயும், ஒருவருக்கு 1,20,000 என மொத்தம் 8,90,000 ரூபாய் நிதியினை பெறுவதற்கான ஆணையை அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் செந்தில்நாதன், கள ஆய்வாளர் சிவபிரகாச மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். விஸ்வகர்மா முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சரவணன் ஆச்சாரி அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி சாரம் அவை திடலில் இன்று நடைபெற்றது. அவருக்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி மற்றும் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் விஸ்வகர்மா முன்னேற்ற கழக தலைவர் மூர்த்தி, துணைத் தலைவர் ராமலிங்கம், பொருளாளர் சேகர், நிர்வாகிகள் பஞ்சாட்சரம், ரவி, வெங்கடேஷ், சுப்பிரமணி, ஆறுமுகம், மணி, செல்வம், தண்டபாணி, ஞானசேகர், கோவிந்தராஜ், துரைராஜ், மணிகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இறுதியில் விழா முடிவில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏன்ஷியன் புதுச்சேரி போட்டோ மற்றும் வீடியோகிராஃபர்ஸ் நலசங்கத்தின் பதவியேற்பு விழாவில் புதிய நிர்வாகிகளுக்கு எம்எல்ஏ சிவசங்கரன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஏஷியன் புதுச்சேரி போட்டோ மற்றும் வீடியோகிராஃபர்ஸ் நலசங்கத்தின் பதவியேற்பு விழா 2026-2028 சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்களுக்கான நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள் பதவியேற்பு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த பதவியேற்பு விழாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ரஞ்சித் என்கின்ற ராஜ்குமார் முன்னிலை வகித்தார். செயலாளர் ஜோசப் பிலிப் ஜார்ஜ் வரவேற்புரையாற்றினர். இந்த விழாவில் வணிகர் கூட்டமைப்பு பெருந்தலைவரும் எம்எல்ஏ சிவசங்கரன், வணிகர் சங்க தலைவர் பாபு ஆகியோர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர்கள் ரவி என்கிற மாரிமுத்து, கங்காரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து ராமலிங்கம், அக்பர் அலி, ராஜன் பாபு, அருள்ஜோதி, பாலு என்கின்ற பாலமகேந்திரன், ஆனந்த் ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக பதவியேற்றனர். பொருளாளர் நந்தகோபால் நன்றி உரை வழங்கினார். கடலூர் வட்டம் தேவனாம்பட்டினம் பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் மாபெரும் மருத்துவ முகாம், நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கடலூரில் தேவனாம்பட்டினம் பெரியார் அரசு கல்லூரியில் இன்று மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாம் இருதய சிகிச்சை, நரம்பியல் சிகிச்சை, நுரையீரல் சிகிச்சை, எலும்பு முறிவு சிகிச்சை, தோல் மருத்துவம், கண் சிகிச்சை, பல் மருத்துவம் உள்ளிட்ட 17 வகையான நோய்களுக்கு மருத்துவம், ஆலோசனை மற்றும் சிகிச்சை மூலம் நலவாரிய அட்டை, முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம், இன்சூரன்ஸ் போன்ற திட்டங்களும் அதற்குரிய சான்றிதழ்களும் முகாமில் வழங்கப்பட்டது. முகாம் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் கோ ஐயப்பன் தலைமையிலும் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, துணை மேயர் தாமரை செல்வன், மாநகராட்சி ஆணையர் முஜிபுர் ரஹ்மான் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் ஆதி பெருமாள், மாமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுது, கிரேசி அகஸ்டின், நகர துணை செயலாளர் அகஸ்டின் மற்றும் திமுக கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.